கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று இந்தியாவில் தமிழ்நாட்டை பாதித்திருக்கின்ற சில செய்திகள், மேற்கு வங்காள தேர்தல் செய்திகள் மற்றும் உழைக்கும் மக்களினுடைய போராட்ட சில செய்திகளை பற்றி நாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் முதலில் வர்த்தக சிலிண்டருடைய விலை இந்தியா முழுவதும் 993 ரூபாய் உயர்ந்திருப்பதை நாம் பார்க்கலாம். 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிந்த உடனேயே ஒன்றிய அரசு 993 ரூபாயை உயர்த்தி இருப்பது, முதல்ல ஒசித்தியாச்சுன்னு சொன்னால் மக்கள் பாஜகவிற்கும் பாஜக சார்புள்ள அந்த அணிகளுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு திருட்டுத்தனம். இது திருட்டுத்தனம் இல்லாமல் வேறு என்னது? பின்னால் செஞ்சுக்கலாம், இப்போ செய்ய வேண்டாம், ஏமாத்திடுவோம் மக்களை அப்படிங்கிறதான இதனுடைய அர்த்தம். எனவே இது திருட்டுத்தனம் தான். அந்த வகையிலே இன்று உயர்த்தி இருக்கிறது. இதனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நகரங்களில் தங்கியிருந்து படிக்கக்கூடிய, வேலை செய்யக்கூடிய இன்றைக்கு தொழிலாளர்கள் வீடுகள் எங்கேயோ இருக்கும், ஆஃபீஸில் அவங்க ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுடைய அந்த வாழ்க்கை என்பது மிகவும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. 10% உணவு விலை இன்று ஏறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான உழைக்கும் மக்கள் அவர்கள் இன்றைக்கு வேலை இழக்கக்கூடிய அபாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எண்ணெய் விலை, இதுக்கு காரணம் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் மூடினதுனால, யுத்தம்னால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளவு காலம் எண்ணெய் விலை, கேஸ் விலை எல்லாம் குறைந்திருந்த பொழுது உங்களுடைய நண்பர்களை, அம்பானியை, அதானியை கொள்ளையடிக்க விட்டுவிட்டு அவர்கள் அந்த அனைத்து லாபத்தையும் அவர்கள் எடுக்க அனுமதித்து விட்டு இன்று போர் வந்திருக்கும் பொழுது கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வதை காரணம் காட்டி அதை மக்கள் மீது சுமத்துவது என்பது ஒரு கயவாளித்தனம் தானே. எனவே இதை நாம் கண்டித்தாக வேண்டும். இன்னொரு செய்தி, ரூபாயினுடைய மதிப்பு டாலரோடு ஒப்பிடும் பொழுது இன்றைக்கு 37 பைசா மீண்டும் குறைந்திருக்கின்றது. அதாவது ஒரு டாலருக்கு 95 ரூபாய் 19 பைசா என்ற அளவிற்கு வந்திருக்கிறது. ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு. சில ஆண்டுகளுக்கு, ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த டாலர் விலை ஏன் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அம்மையார் நிர்மலா சீதாராமன் முன்னால் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னது நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க? நம்முடைய ரூபாயினுடைய விலை குறையலை, டாலருடைய மதிப்பு உயர்ந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. இதை மாதிரி பேசக்கூடிய ஒரு மிக அதி புத்திசாலிகளைத்தான் நாம் மந்திரிகளாக வைத்திருக்கிறோம். எனவே இந்த டாலர் மதிப்பு அதிகரித்து பண மதிப்பு வீழ்ந்ததினால் இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். அதுபோல் இன்றைக்கு தேர்தல், மேற்கு வங்காளத்தை பற்றி பேசணும்னு சொன்னால், மேற்கு வங்காளத்தில் மக்கள் அமைதியாக போயிட்டுருக்கிறாங்க. அங்கே துணை இராணுவ படை அங்கே இறக்கி இருக்கிறாங்க. திடீர்னு அந்த துணை இராணுவ படையை சேர்ந்தவங்க அந்த போயிட்டுருக்கிற மக்களை பார்த்து, அதில் சிலர் இஸ்லாமியர்கள், அந்த இஸ்லாமிய பகுதி என்ன காரணம் கருதியோ அவனுக்கும் தெரியாது, இந்த மக்களுக்கும் தெரியாது, திடீர்னு கையில் உள்ள கம்புகளால் அந்த மக்களை ஓட விரட்டி அடிக்கிறான். அப்போ இந்த அளவிற்கு அந்த சிஆர்பிஎஃப் அல்லது சிஎஸ்எஃப் அந்த கான்ஸ்டபிள்கிட்ட மதவெறியை தூண்டி விட்டு இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு. அதனால தான் இன்றைக்கி ஞானேஷ்குமார் அந்த ஆள் அங்கே பெருமளவிற்கான இன்றைக்கு 2.5 லட்சம் பேர்கிட்ட சிஎஸ்எஃப் பர்சனலை அங்கே இறக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதை வைத்து தான் துப்பாக்கி முனையில் தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த தேவையில்லாமல் திடீர்னு அடிக்கக்கூடிய காட்சிகளை கூட நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் இன்னொரு செய்தி பாருங்கள்,
மேற்கு வங்காளத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை அந்த மையங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன யார் வந்து அதில் அதிகாரிகளாக இருப்பான்னு சொன்னால், நம்ம வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் அல்லது எல்லா இடங்கள்லையும் அந்த மாநில அதிகாரிகள் இருப்பாங்க, மத்திய அதிகாரிகள் இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை ஞானேஷ்குமார் அவர் தான் இன்றைக்கி பிஜேபி பக்கம் ஒரே அடியாக சாஞ்சிட்டாரு. அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காரு, முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய அதிகாரிகள் தான் தேர்வு எண்ணக்கூடிய மையங்களில் இருப்பார்கள் என்ற உத்தரவை போட்டிருக்கிறாரு. இதனால் உடனடியாக மாநில அரசு, அங்கே மாநில அரசுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது காபந்து அரசு இல்லையா, அதனால் திரிணாமுல் காங்கிரஸ் உச்சநீதிமன்றத்தை அணுகி அவசர கதியில் அணுகியிருக்கு. நேற்று அந்த வழக்கு தொடுத்திருந்தாங்க. இன்றைக்கு அந்த வழக்கை வாய்தா வந்து இன்றைக்கு எடுக்கதாக இருந்தது. அந்த தகவலும் கிடைச்சிருக்கு. என்னன்னு சொன்னால், எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த முடிவு தவறானது. இங்கே ஒரு அறை ஞானேஷ்குமாரோடைய முகத்தில் அடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மத்திய அதிகாரிகள் மட்டுமல்ல, மாநில அதிகாரிகளும் சேர்ந்து ஏன்னா நீங்கள் தான், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் ஏற்கனவே மத்திய மாநில அரசுகள் கலந்து அந்த வாக்கு மையங்களில் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு, அதுக்கு மாறாக நீங்கள் செய்யலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. இன்றைக்கு அந்த உத்தரவு இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு தற்போதைய கிடைத்த செய்தி வந்து, மாநில அரசு ஊழியர்களும் மத்திய அரசு ஊழியர்களும் கலந்து அங்கு வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கூடிய மையங்களில் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை கூட நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கள், ஒடிசாவில் அந்த ஜிசி மாலி மலைப்பகுதியில் வேதாந்தா நிறுவனம் பாக்சைட்டை வந்து அமைச்சிக்கிட்டு இருக்கு. அதில் கூட வந்து பல்வேறு இடங்களில் வந்து பாக்சைட்டு அமைக்கிறது, அந்த சுரங்கங்களை தோன்றது, அதற்கு எதிராக ஆதிவாசிகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்திகளை நம்ம போட்டிருந்தோம் முன்னால் உள்ளதில். அதில் என்ன நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு அந்த போராடிய ஆதிவாசி மக்களை காவல்துறை கைது செய்து அவர்களை கடந்த டிசம்பர் மாதம் நடந்த செய்தி. அவர்களை வந்து நீதிமன்றம் வந்து என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 பேருக்கு வந்து அவங்க விடுதலை பண்ணியிருக்காங்க. அதாவது ஜாமீனில் விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வெளியே வந்த உடனே அது இன்றைக்கு அதுதான் செய்தி, டிசம்பர் மாதம் நடந்த செய்தி. ஜாமீனில் வந்து நீதிமன்றம் அவர்களுக்கு என்ன அடிப்படையில் ஜாமீன் கொடுத்துருக்கு தெரியுமா? காவல் நிலையங்களை சுத்தம் செய்ய வேண்டும், கழுவ வேண்டும், கழிப்பறைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அந்த பாக்சைட்டை எதிர்த்து, வேதாந்தா நிறுவனத்தை எதிர்த்து போராடிய அந்த பழங்குடி தலைவர்கள் மக்களுக்கு அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்று சொன்னால், நீதிமன்றம் யாருக்காக இருக்கிறது? ஆதிவாசி மக்களுக்காக நிச்சயமாக இல்லை. அவர்கள் மேல்தட்டை சார்ந்த மக்கள் அங்கு போராடி இருந்தால் அல்லது வேறு ஏதாவது குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தால், இந்த நீதிபதிகள் காவல் நிலையத்தை நீங்கள் கழுவ வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருப்பார்களா? நிச்சயமாக அப்படி செய்திருக்க மாட்டார்கள். எனவே இங்கே நீதிமன்றங்களும் இன்றைக்கு வர்க்க சார்பாக, சாதி சார்பாகத்தான் இயங்குகிறது என்பது வெளிப்படையாக நமக்கு இந்த உத்தரவு மூலம் தெரிய வருகிறது. இதைத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் சொல்லியிருந்தார். அவர் மேலே வழக்கு கூட போட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் நீதித்துறை என்பது வர்க்க சார்புடையது என்று அவர் கூறியிருந்தார். ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யருடைய இது ஸ்டேட்மெண்ட்டு. சரி, அப்புறம் இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கலாம். ஊபியில், அதாவது ஃபரிசாபாத் என்கிற அந்த மாவட்டத்தில் பெண்கள் எல்லாரும் வந்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. என்ன போராட்டம் தெரியுமா? அந்த பெண்கள்லாம் வந்து போராடுறது, எலக்ட்ரிக்கல் மின்சார ஸ்மார்ட் மீட்டரை வீடுகளில் பொருத்துறது, வயல்களில் பொருத்துறது. இதை எதிர்த்து ஏற்கனவே நம்முடைய விவசாயிகள் சங்கம், ஐக்கிய விவசாயிகள் முன்னணி குரல் கொடுத்திருக்கிறது. நம்முடைய
போராட்டத்தில் ஒரு பகுதியாக மின்சார ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தக்கூடாது என்று. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த பெண்கள் தங்கள் வீடுகளில் உள்ள வயல்களில் உள்ள ஸ்மார்ட் மீட்டர்களை எல்லாம் பிடுங்கி எடுத்து அந்த மின்சார அலுவலகங்கள் முன்னால் மொத்தமாக கொண்டு போடக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் காணலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் காஷ்மீரில் இதை போல ஒரு போராட்டம் காஷ்மீர் மக்கள் நடத்தினார்கள். அங்கே உள்ள ஸ்மார்ட் மீட்டர்களை அங்கே பிடுங்கி அவர்கள் போட்ட பொழுது அந்த ஊடகங்கள், கோடி மீடியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊடகங்களும் சரி மற்றவர்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்களை அந்த வலதுசாரிகள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? சங்கிகள்லாம் தேச துரோகிகள் என்று. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மக்கள் அதை பிடுங்கி, அதுவும் குறிப்பாக பெண்கள் எரிகிறார்கள் என்பது அவர்களை என்ன சொல்ல போகிறீர்கள் என்ற கேள்வியை நாம் கேட்டாக வேண்டும். அதுபோல இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தியை நாம் பார்க்கலாம். நொய்டாவில் அதாவது ஒர்க்கர்ஸு மிகப்பெரிய போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறார்கள். அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அவர்களை நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் உள்பட ஆயிரக்கணக்கான ஊழியர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி மிக மிக வருந்தத்தக்க செய்தியாக இருக்கிறது. ஊபியில் யோகி ஆதித்யநாருடைய காட்டாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நொய்டா போலீஸு, அதனுடைய சுருக்கமான அந்த விஷயங்களை சொல்கிறேன். அங்கே பல்வேறு தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அந்த தொழிற்சங்க தலைவர்களினுடைய மொபைல் ஃபோன்களை பிடுங்கி அதை நீங்கள் பரிசோதிக்கலாம் என்று யார் சொல்கிறா? அங்குள்ள கீழமை நீதிமன்றங்கள் அங்கே சொல்லியிருக்கிறது. அதில் சொல்லி என்ன சொல்லுதுன்னா, அதை வாங்கி அந்த ஃபோனில் வாங்கி எந்தெந்த ஒர்க்கரோட தொடர்பில் இருந்தாங்க, அவங்க யாரோட ஆர்கனைஸ் பண்ணாங்க என்பதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று காவல்துறை கேட்டதற்கு அது அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த போராட்டம் எதுக்காக போராடினாங்க? ஊழியர்கள் ஹரியானாவில் இருந்து, நொய்டாவிலிருந்து, ஊபியிலிருந்து அவங்க அந்த போராட்டம் நடந்தது. வீரம் செறிந்த போராட்டம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படாதது, எல்பிஜி உயர்வு போன்ற காரணங்களால் ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து அந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தொழிற்சங்கங்களையும் மானிட்டர் பண்ணுவதற்கு இன்றைக்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிக மிக மோசமான விஷயத்தை அங்கே அந்த உத்தரப்பிரதேச அரசு செய்திருக்கிறது. அதாவது ஒரு போலீஸுடைய கண்ட்ரோலுக்கு கீழே ஒரு லேபர் செல் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லேபர் செல்லுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் செல். நொய்டா போலீஸ் தொழிற்சார் காவல் பிரிவு, அதற்கு ஒரு டிஜிபி தலைமையில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சாதாரணமாக தொழிலாளர்களுடைய சட்டங்களை செயல்படுத்துவதும் ஊதிய பாதுகாப்பு போன்ற விஷயங்களை பார்ப்பதற்கு லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் போலீஸார் சட்டம் ஒழுங்கை மட்டும்தான் பாதுகாப்பாங்க. இங்கே அதில் எந்த ஒர்க்கர்ஸு யார் கூட போகிறா, யார் போராட்டம் நடத்துகிறா, என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்க, போராட்டங்கள் நடத்துவதற்கு யார் ஆர்கனைஸ் பண்ணுறா என்பதை கண்காணிப்பதற்காக இந்த செல்லை அவர்கள் இந்தியாவில் முதலாக ஒரு டிஜிபி தலைமை, அதாவது டிசிபி, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் தலைமையில் அங்கே நொய்டாவில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிற போது இது மிக மிக தொழிலாளர்களுக்கு விரோதமான ஒரு செயல்பாட்டை உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த ஆதித்யநாத் அரசு இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு நம்முடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அனைத்து FIRகளையும் திரும்ப பெற வேண்டும், கைதானவரை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். எனவே இது இப்படிப்பட்ட ஒரு மிக மிக மோசமான ஒரு செயல்பாட்டை இன்றைய தினம் தொழிலாளர்களுக்கு விரோதமானது இன்றைக்கு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கொண்டால் இந்தியா முழுக்க இது போன்ற செயல்பாடுகளை அனைத்து மாநில அரசுகளும் தொழிலாளர் விரோத குணமுடைய அரசுகள் இதை பின்பற்றக்கூடும். இதை இப்பொழுதே நாம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்னொரு முக்கியமான செய்தி,
மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரையில் அந்த தேர்தலை பொறுத்தவரையில் வந்து பேராசிரியர் யோகேந்திர யாதவ் அவர் தான் வந்து இன்றைக்கு ஸ்வராஜ் அபியான் என்ற அமைப்பை ஆர்கனைஸ் பண்ணவர். அதுபோல் வந்து இன்றைக்கு சிவில் சொசைட்டிஸ்களெல்லாம் வந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, we are approaching a point where one can no longer be sure if democracy will survive in our country. ஒரு முக்கியமான புள்ளியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் ஜனநாயகம் என்பது நீடிக்குமா என்கின்ற அந்த ஒரு புள்ளியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தாக இருக்கக்கூடிய பெங்காலில் நடந்த SIR ஃபார் இதை போல ஒரு லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சின்னா வந்து அதாவது தர்க்க ரீதியாக அந்த பெயர்கள் உடன்பாடு இல்லை. ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அதாவது அப்பாவுடைய பேர் கிறிஸ்டன் இருந்தால் மகனுடைய பெயர் வந்து ஜேக்கப்னு இருக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்டனுக்கு மகன் ஜேக்கப்பாக இருக்க முடியாது. அதுபோல் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான ஒரு லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி என்கின்ற அடிப்படையில் 27 லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க. இப்படியாக அவர்கள் நீக்கி இருப்பது லட்சக்கணக்கான ஓட்டர்களை இது போன்ற, அதாவது இந்த டிஸ்கிரிபன்சி மட்டும் இல்லாமல் ஒரு அல்காரிதத்தை அவங்க வந்து அந்த கம்ப்யூட்டரில் வச்சுருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம்களுடைய பேர் அல்லது ஒரு அஸ்லாம் அப்படின்னு வந்ததுன்னா அல்லது ஒரு ஏதாவது ஒரு பாய்னு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீக்கக்கூடிய ஒரு அல்காரிதமையும் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான SIRஐ நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை பேராசிரியர் யோகேந்திர யாதவ் அவர்கள் சுட்டி காண்பித்திருக்கிறார் என்பது ஒரு செய்தி. அடுத்தது ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப வேடிக்கையான செய்தியாக இருக்குது. EVM மிஷினை சீல் பண்ணிட்டாங்க. அந்த EVM மிஷினை கொண்டு போய் வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூமை சீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் திடீர்னு வந்து பேலட்டு வாக்கு சீட்டு இருக்கு பத்திகளா, அந்த வாக்கு சீட்டுகளை எண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸில் உள்ளவங்களாயே என்னப்பா நடக்குன்னு கேட்டால் ஒரே பிஜேபிக்காரங்க தகராறு பண்ணுறாங்க. நமக்கு புரியல, உங்களுக்கும் புரியல, நமக்கும் புரியல. இதுதான் பிரச்சனை. EVM மிஷின் எல்லாம் பூட்டி அதை சீல் பண்ணி வச்சாச்சு. அதை வச்சிருக்கக்கூடிய இடம் ஸ்ட்ராங் ரூம், அதை சீல் பண்ணி அதையும் பூட்டியாச்சு. இப்படி பூட்டினதுக்கப்புறம் வாக்குச்சீட்டு எங்கிருந்து வந்தது, அது எந்த இடத்துல இருந்து வந்துடுது, வாக்குச்சீட்டை எண்ணுறாங்க. அப்போ ஒரே கோளாறு, என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியவில்லை என்கின்ற இப்படிப்பட்ட ஒரு செய்தி. அதில் அவங்க பேசக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் காணொளியில் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு கும்கும் பின்வால் அப்படிங்கிற ஒரு பெண் ஊடகவியலாளர், அந்த அம்மா வந்து ஒரு செய்தியை வந்து இன்றைக்கு ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். அது ஒரு ரசிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. ஒரு உண்மை வருத்தமாக இருந்தாலும் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேற்கு வங்கத்தில் பாஜகவுடைய முதுகெலும்பை முறியடிக்கும் தோல்வியை TMC கொடுக்கும் என்பது மம்தாவுக்கு தெரியும். பாஜகவோட முதுகெலும்பு முறிக்கக்கூடிய தோல்வியை அம்மையார் மம்தா அவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் அதை விட கூடுதலாக அவங்க கடைசியில் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்பொழுது TMC என்ன செய்கிறது, வேற ஒன்றும் செய்யலை, போராடிட்டு இருக்காங்கிறது பக்கம். ஆனால் இந்தியாவில் ராகுல் காந்திக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைவருக்கும் பாஜகவை எப்படி அடக்குவது, எப்படி முறியடிப்பது என்பதற்கான பயிற்சியை மம்தா அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்கார். இதுதான் வந்து அது ஒரு உச்சகட்டமான ஒரு செய்தி, நல்ல ஒரு அற்புதமான செய்தியை நம்ம பார்க்குறோம். இத்தோட இந்த செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக
உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.